ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல் சீரீஸில் சப்கொரிஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து சப்கொரிஸ்னா என்ன, அதில் வந்து செல்ஃப் கண்டெய்ன்ட் சப்கொரினா என்ன அதை மட்டும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கோரிலேட்டட் சப்கொரினா என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சில அடிஷனல் டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க, சரியா? சப்கொரினா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கொரிக்குள்ள ஒரு சின்ன ஸ்மால் பார்ட் ஆஃப் கொரி தான் வந்து நம்ம சப்கொரின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு செல்ஃப் கண்டெய்ன் அண்ட் தென் வந்து கோரிலேட்டட் ரெண்டு டைப் இருக்கு நான் சொல்லியிருந்தேன். செல்ஃப் கண்டெய்ன் என்ன, ஜஸ்ட் இண்டிபெண்டன்ட் கொரி. அந்த கொரி வந்துட்டு எனக்கு மெயின் கொரியை டிபெண்ட் பண்ணாம ஓனா ரன் ஆகக்கூடிய கொரி, அதுதான் வந்து செல்ஃப் கண்டெய்ன்ட். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து கோரிலேட்டட். ஸோ கோரிலேட்டட் சப்கொரி. ஸோ இந்த கோரிலேட்டட் சப்கொரினா என்னன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது எப்படி இண்டிபெண்டன்ட்டோ இது வந்து டிபெண்டன்ட் கொரி, அவ்வளவுதான். ஸோ டிபெண்டன்ட் நான் சொல்லும்போது அதை எதை மீன் பண்றேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம இந்த கொரி எடுத்துக்குவோம். ஸோ இது வந்துட்டு நம்ம போன வீடியோவில் வந்து, அதாவது போன சப்கொரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்த கொரி தான். ஸோ செலக்ட் மேக்ஸ் ஆஃப் யூனிட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த ஆர்டர் டீடைல் டேபிளில் வந்து மேக்ஸ் ஆஃப் யூனிட் ப்ரைஸை எடுத்து அதில் வந்து எதெல்லாம் வந்து இந்த மேக்ஸ் வேல்யூக்கு மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கொரி வந்துட்டு இந்த வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் கொரி, அதாவது இந்த சப்கொரிக்கு வெளியே இருக்கிறத வந்து அவுட்டர் கொரின்னு சொல்லுவோம். சப்கொரிக்கு உள்ள இருக்கிறத அந்த சப்கொரியை வந்து நம்ம இன்னர் கொரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்னர் கொரி வந்து இந்த அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதாவது இதை தனியா ரன் பண்ணாலும் எனக்கு ரன் ஆகும். இதுதான் வந்து செல்ஃப் கண்டெய்ன்ட் சப்கொரின்னு நான் சொன்னேன். இந்த கோரிலேட்டட் என்ன பண்ணும்னா, இந்த உள்ள இருக்கு பாருங்க அந்த சப்கொரி, இந்த சப்கொரி வந்து வெளியே இருக்க அவுட்புட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நீங்க நீங்க கேட்கலாம், ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து மாத்தி டிபெண்ட் ஆகிருந்ததுன்னா எப்படி ரன் ஆகும்? இது ரன் பண்ணும்போது எனக்கு இதோட அவுட்புட் வேணும், இது ரன் பண்ணும்போது இதோட அவுட்புட் வேணும். ஸோ மாத்தி மாத்தி ரன் பண்ணும்போது எனக்கு எரர் வராதான்னு நீங்க சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த கோரிலேட்டட் கொரி பொறுத்த வரைக்கும் அது எப்படி ரன் ஆகும்னா, நான் இங்க சொல்லி கொடுத்தேன்ல, செல்ஃப் கண்டெய்ன்ல வந்து ஃபர்ஸ்ட் சப்கொரி தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து மெயின் கொரி ரன் ஆகும். பட் கோரிலேட்டட் கொரியில அப்படி இல்ல. ரோ பை ரோவா வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுல ஒரு ரோ எடுத்துக்கும், இதுல ஒரு ரோ எடுத்துக்கும். நம்ம இங்க என்ன வந்து இதுக்கு என்ன டிபெண்டன்சி கிரியேட் பண்றோமோ அந்த டிபெண்டன்சியை பொறுத்து ஒவ்வொரு ரோவா எடுத்து ப்ராசஸ் பண்ணும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் ரோ பை ரோ ப்ராசஸிங், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த கோரிலேட்டட் கொரி புரிஞ்சிடும், சரியா? ஓகே, எந்த மாதிரி கேஸ்லாம் வந்து இந்த கோரிலேட்டட் யூஸ் பண்ணலாம்? எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி வந்து இந்த கோரிலேட்டட் கொரியை வந்துட்டு நம்ம வேற மூலியமாவும் அச்சீவ் பண்ணலாம். பட் ஒரு சில கேசஸ்ல வந்துட்டு இந்த கோரிலேட்டட் கொரி வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சர்டைன் ரிசல்ட் வந்து எனக்கு தேவைப்படுது ஒரு 2, 3 டேபிள்ல இருந்து. அந்த சர்டைன் ரிசல்ட்ட வந்துட்டு நீங்க இந்த கொரி ஆர் இந்த ஜாயின் தான் யூஸ் பண்ணி கண்டிப்பா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரீ டிஃபைன்ட் கொரியுமே இல்ல. நீங்க அதை எந்த வேல வேணா அச்சீவ் பண்ணலாம். அது வந்து எஸ்கியூஎலோட ஒன் ஆஃப் அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நம்மளோட திங்கிங் ஸ்கில்ல வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள் இருந்து நம்ம தேவையான டேட்டாவை எடுக்க போறோம். அந்த டேட்டாவை நம்ம எவ்வளவு ஆப்டிமைஸ்டா எடுக்கிறோம், அதுதான் வந்து அங்க மேட்டர். பட் அதே மாதிரி ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வந்து இவ்வளவுதான் இதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் போயிரும். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன்லாம் வந்து நம்ம லேட்டரா பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கோரிலேட்டட் கொரிய நம்ம கொரியில போடக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு எஸ்கியூஎல் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன், சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ். இதுல வந்துட்டு நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன, இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்றது, அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கொரி வந்து போட்டு காட்டுறேன், உங்களுக்கு அப்பதான் புரியும். நம்ம வந்து கஸ்டமர் டேபிள், ஆர்டர் டேபிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஸோ இதை ரன் பண்றேன். ஓகே, இங்க வந்து கஸ்டமர்ஸ், அதே மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஓகே, நான் இது ரெண்டையும் ரன் பண்றேன் இப்போ. இப்போ வந்து இதுல வந்து ஒரு 5 கஸ்டமர் இருக்காங்க. இதுல வந்து ஒரு 4 ஆர்டர் இருக்கு. இதுல வந்துட்டு எனக்கு இதுல வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு 2 ஆர்டர் கஸ்டமர் மட்டும் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. மீதி 3 பேர் பண்ணல. சோ எனக்கு வந்துட்டு எந்தெந்த கஸ்டமர்லாம் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்களோ அந்த கஸ்டமரோட நேம் மட்டும் எனக்கு வேணும், சரியா? எனக்கு ஆர்டர் பண்ணாதவங்க நேம்லாம் எனக்கு வேண்டாம். சோ நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளா இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணலாம். இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணா எனக்கு எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும் தான் எடுத்து கொடுக்கும். சோ அந்த இடத்துல நம்ம நேம் எடுத்துக்கலாம். நான் இங்க சொல்ற மாதிரி தான். எனக்கு தேவைப்படக்கூடிய ரிசல்ட் வந்து என்ன வேலை வேணா அச்சீவ் பண்ணலாம். பட் அது இங்க மேட்டர் கிடையாது. இந்த கோரிலேட்டட் கொரி வந்து எப்படி நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண யூஸ் ஆகுது, அதை தான் பார்க்க போறோம், சரியா? ஓகே, இப்போ இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் இந்த ஜாயினை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அது நான் இந்த வீடியோல கடைசியா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துருவோம். ஸோ நான் அதுக்கான கொரி எழுதுறேன், இங்க பாருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அங்க வந்து சீனு போட்டுக்கலாம், அலியாஸ் நேம். அடுத்தது ஜாயின், அடுத்து ஆர்டர்ஸ். இங்க வந்து ஆன் ஓ டாட் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு சி டாட் கஸ்டமர் ஐடி. ஓகே, இதுல வந்துட்டு நமக்கு எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும் எடுத்து கொடுக்கும். எனக்கு கஸ்டமரோட ஐடி மட்டும் தான், நேம் மட்டும் தான் போதும். சி டாட் நேம். ஸோ ரன் பண்றேன். இப்போ எனக்கு டூப்ளிகேட் வருது. ஸோ டூப்ளிகேட் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிக்கலாம் வேணா. குரூப்பை யூஸ் பண்றதுனால பண்ணலாம். நம்ம டிஸ்டிங்க்ட் போதும் இப்போதைக்கு. ஓகே,
இவங்க 2 பேர் தான் வந்து இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். இதுல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது கண்டிப்பா. இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இவங்க 2 பேர் மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம வேணா ஃபுல்லா ரன் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஆர்டர் டேபிள்ல வந்துட்டு எனக்கு எந்தெந்த கஸ்டமர்லாம் இருக்காங்க 1, 2, 10 இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ 10 வந்துட்டு அவங்களோட டீடைல் வந்து கஸ்டமர் டேபிள் இல்ல. அது பிரச்சனை இல்ல நமக்கு. ஸோ 1, 2 மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 1, 2 ஓட நேம் என்ன? ஜானு, கெவின். ஸோ அவங்களோட நேம் மட்டும் எனக்கு வந்துருச்சு. இப்ப இதே ரிசல்ட்ட இத மட்டும் ரன் பண்றேன். இதே ரிசல்ட்ட வந்து என்னால வந்து கோரிலேட்டட் கொரி யூஸ் பண்ணி ரன் பண்ண முடியும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இங்க ரன் பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஓகே. எனக்கு வந்துட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு சும்மா நான் வெறும் நேம் மட்டும் எடுத்துக்கிறேன். நேம். நான் சும்மா ரன் பண்றேன் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து கஸ்டமர் டேபிள் இருக்கக்கூடிய நேம். நம்ம என்ன பண்ணலாம்? வேர் கஸ்டமர் ஐடி. நான் இது வந்து கோரிலேட்டட் கொரி இல்ல, நார்மல் கொரி தான் உங்களுக்கு சொல்றேன் இருங்க. கஸ்டமர் ஐடி இன் செலக்ட் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஓகே. நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர் ஐடி எடுத்துக்கிறேன். ஆர்டர் டேபிள் எவ்வளவு இருந்துச்சு? எனக்கு 4 ஐடி இருந்துச்சு. யூனிக்கா பார்த்தா 1, 2, 3 1, 2, 10 மட்டும் இருக்கு. நான் வேணா இங்க டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இத ரன் பண்றேன் பாருங்க. ஓகே. எனக்கு 1, 2, 10 இந்த 3 மட்டும் தான் வந்து எனக்கு ஆர்டர் டேபிள்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி. அதாவது இவங்க மட்டும் தான் இந்த கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் ஐடி இந்த கஸ்டமர் ஐடிலாம் எடுத்து கஸ்டமர் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர் ஐடியை எடுத்து அதுல எந்தெந்த கஸ்டமர் ஐடிலாம் இதுக்குள்ள இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்தா போதுமா நம்ம? இப்ப நான் ஃபுல்லா ரன் பண்றேன் பாருங்களேன். எனக்கு வெறும் கெவின், ஜான் மட்டும் தான் வரணும் ஆக்சுவலா. கரெக்ட்டா வருதா? ஏன் வருது? இது என்ன பண்ணுது? இது வந்து நார்மல் சப் கொரி தான். நான் கோரிலேட்டட்ல எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து இந்த கொரி வந்து எனக்கு இண்டிபெண்டன்ட்டா ரன் ஆகும் பாருங்க இப்போ. ஏன்னா வந்துட்டு சிம்பிள் ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடிலாம் எடுத்துக்கிறேன். எனக்கு எந்தெந்த கஸ்டமர்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஐடிலாம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அவங்களோட நேம் வேணும். ஸோ நேம் எங்க இருந்து எடுக்க முடியும்? கஸ்டமர் டேபிள் இருந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம அத வந்து எப்படி அச்சீவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்? ஜாயின் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணோம். ஓகே. அது ஒரு வே. இது வந்து நார்மல் வெறும் சப் கொரி யூஸ் பண்றது. அதுல வந்து நம்ம இன் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான். எனக்கு கஸ்டமர் டேபிள் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி எல்லாம் வந்துட்டு எதெல்லாம் வந்து ஆர்டர் டேபிள்குள்ள இருக்கோ அதோட நேம் மட்டும் எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்லிட்டேன். ஓகே. இது வந்து ஒன் ஆஃப் த வே டு அச்சீவ் த சேம் கோல். ஓகே. இந்த இடத்துல நம்ம கோரிலேட்டட் எப்படி யூஸ் பண்ணலாம்? கோரிலேட்டட்னா என்ன? இங்க இருக்கக்கூடிய சப் கொரி வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அவுட்டர் கொரி எனக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. புரியுதான்னு பாருங்க. இந்த டிஸ்டிங்க்ட் எடுத்து விட்டுறேன். டிஸ்டிங்க்ட்ல வேணாம். எனக்கு வெறும் இந்த செலக்ட் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் ஆர்டர்ஸ் இது மட்டும் இருக்கட்டும். இங்க வந்துட்டு வேர் சரியா? இது வந்துட்டு நான் சப் கொரிக்குள்ள சேஞ்ச் பண்ணக்கூடியது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் கஸ்டமர் ஐடி இங்க வந்துட்டு ஓன் நம்ம ஆலியாஸ் நேம் போட்டுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும் ஈஸியா. இங்க வெளிய இருக்கிறது வந்து சின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. இங்க இருக்க சி இங்க இருக்குது ஓ. ஓகே. இப்போ வந்து எனக்கு ஓ டாட் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு இங்க வெளிய இருக்கிற ஒரு கஸ்டமர் அந்த கஸ்டமர் அத சி எடுத்து அந்த கஸ்டமர் ஐடி எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு எழுதுறப்ப உங்களுக்கு புரியாது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இருங்க. ஸோ சிம்பிளா என்ன பண்றேன்னா, இங்க வெளிய கஸ்டமர்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியா எடுத்து இந்த ஆர்டர்ஸ் டேபிளோட மேட்ச் பண்றேன். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஜாயின் மாதிரி தான். பட் நான் இங்க வந்து நான் ஜாயின் வந்து எதுவுமே எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு சப் கொரியா தான் எழுதியிருப்பேன். ஸோ இந்த கொரி எனக்கு என்ன பண்ணும் ஆக்சுவலா? எந்தெந்த கஸ்டமர் ஐடிலாம் வந்து வெளிய இருக்க கஸ்டமரோட மேட்ச் ஆகுதோ அந்த கஸ்டமர் ஐடில எனக்கு எடுத்து கொடுக்கும் இது. ஸோ நம்ம வேணா இங்க ஸ்டார் போட்டுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க சப் கொரி மட்டும் தனியா ரன் பண்றேன் இருங்க. எனக்கு எரர் வரும். ஏன்னா சி டாட் கஸ்டமர் ஐடிங்கிறது வந்து எனக்கு எங்க இருந்து வருது? அவுட்டர் கொரியில இருந்து வருது. எனக்கு இதுதான் வந்து சி. இங்க வந்து சி டாட்னு போட்டுக்கலாம் இங்கேயும். அப்பதான் புரியும் உங்களுக்கு. சோ இந்த இது வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து அவுட்டர் கொரி சரியா? அவுட்டர் இந்த சிங்கிற ஒரு ஆலியாஸ் நேம்ல டேபிள் எங்க இருக்கு? அவுட்டர் கொரியில இருக்கு. அவுட்டர் கொரியில இருக்கக்கூடிய ஒரு டேபிள வந்து நம்ம இன்னர் கொரிக்குள்ள யூஸ் பண்றோம். சோ நான் செல்ஃப் கண்டெய்ன்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? இந்த சப் கொரிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட்டா ரன் ஆகும். இந்த இடத்துல அப்படி இல்ல. எனக்கு வெளிய இருக்கக்கூடிய ஒரு கொரியோட டிபெண்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இத நான் மொத்தமா ரன் பண்றேன். எனக்கு ரன் ஆகும் ஆக்சுவலா. அதே அவுட்புட் தான் வரும். ஜான், கெவின் மட்டும் தான் வரும். இது எப்படி வருதுன்னு நான் சொல்றேன் இருங்க. கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் இத மட்டும் ரன் பண்றேன் இருங்க. இருங்க இந்த ரெண்டு டேபிள் சேர்த்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த கொரி? இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் இருக்கா? இந்த கஸ்டமர் டேபிள ஃபர்ஸ்ட் மொத்தமா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு வேர் கஸ்டமர் ஐடி இன் இந்த ஃபில்டர் எடுத்துக்கும். இந்த ஃபில்டர் என்ன பண்றேன்? கஸ்டமர் ஐடி வந்து எதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி செக் பண்றது. இந்த சப் கொரிக்குள்ள இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுது. அப்படி செக் பண்றப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து ஒவ்வொரு ரோவா தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். நான் சொல்லிட்டேன் கோரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரோவா தான் ப்ராசஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த ரோ மட்டும் எடுத்துக்கும். இந்த இடத்துல வந்து கஸ்டமர் ஐடி 1. இந்த 1ங்கிற கஸ்டமர் ஐடி வந்து இதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கும். இதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? இத ஃபுல்லா ரன் பண்ணாதான் அதனால வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணும்? இந்த கொரிய திரும்ப ரன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கொரி எப்படி ரன் பண்ணும்னா, செலக்ட் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் ஆர்டர்ஸ் ஓகே. இங்க இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர் ஐடி எடுத்துக்கும். ஓகே. எடுத்துட்டு என்ன பண்ணுது? அதுல எந்தெந்த கஸ்டமர் ஐடிலாம் வந்துட்டு இந்த கஸ்டமர் டேபிள் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். கஸ்டமர் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர் ஐடி எடுத்துக்காது. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எடுத்த உடனே இந்த ரோ மட்டும் தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னேன். சோ இந்த ரோ மட்டும் எடுத்துக்கும். இந்த ரோவ எடுத்து அப்படியே இதுக்குள்ள பாஸ் பண்ணிவிடும். பாஸ் பண்றது மீன்ஸ் அது இன்டர்னலா யூஸ் பண்ணிக்கும். ஒரு ரோ எடுத்து அந்த ஒரு ரோவ வச்சு இந்த சப் கொரிய வந்து ரன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ரன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து 1ன்னு இருக்கும். சரியா? இப்போ நீங்க இத ரன் பண்ணா ஆக்சுவலா வந்துட்டு
எனக்கு இண்டிபெண்டண்டா ரன் ஆகும். இங்க ரன் ஆகுதா? பட் நீங்க இந்த இடத்துல வந்து அவுட்டர் கொரியோட ரெஃபரன்ஸ வந்து யூஸ் பண்றதுனால தனியா ரன் பண்ண முடியாது. பட் ஆக்சுவலா இன்டர்னலா ரன் ஆகும்போது ஒரு ரோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எடுத்துக்கும். நான் இங்க ரன் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஒரு ரோ அதாவது நம்ம ஐடி 1 எடுத்துக்கும். எடுத்து அத இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கும். யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ட எடுத்து திரும்ப வந்து இந்த கொரிக்கே குடுக்கும். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் இந்த ரோவ எடுத்து இதோட கஸ்டமர் ஐடி வந்து இதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கும். இதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கறதுக்கே வந்து இந்த ஐடி வந்து இதுக்கு தேவைப்படுது. சோ அந்த ஐடி 1 வச்சுட்டு இந்த ஆர்டர் டேபிள்ல வந்து எங்காவது கஸ்டமர் ஐடி 1 வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆகும். அப்ப அந்த கஸ்டமர் ஐடி எடுத்து இங்க ரிசல்ட்டா குடுக்கும். அந்த ரிசல்ட்ட வச்சு அந்த ரிசல்ட்டுக்குள்ள இது இருக்கான்னு அந்த அதே ஐடி இருக்கான்னு சொல்லி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரோவ எடுக்கும். அந்த ஒரு ரோவோட ரிசல்ட்ட வச்சு எனக்கு இந்த கொரி ரன் பண்ணும். இந்த கொரியோட ரிசல்ட் வச்சு மறுபடியும் மொத்த கொரி ரன் பண்ணிரும். அவ்வளவுதான். சோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரோவா எடுத்து ஒவ்வொரு ரோவா ப்ராசஸ் பண்ணும். அவ்வளவுதான். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? கஸ்டமர் ஐடி எடுத்து அதே கஸ்டமர் ஐடி இங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கிறோம். இது வந்து நம்ம சிம்பிளா போட முடியும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த கஸ்டமர் ஐடி நான் எடுத்துறேன். சரியா? வேர் எக்ஸிஸ்ட். சோ இந்த எக்ஸிஸ்ட் எதுக்குன்னா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு மட்டும். இதுக்குள்ள இருந்து வரக்கூடிய டேட்டா வந்து இருக்கணும். அதாவது இதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு டேட்டா வரணும். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல எனக்கு. இங்க இருந்து வந்து எனக்கு என்ன டேட்டா வேணா வரலாம். ஆனா வந்து ஏதோ ஒரு டேட்டா வரணும். எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரே ஒரு ரோ, ஒரே ஒரு காலம் இருக்கணும் அங்க. அப்படி இருந்துச்சுன்னா இது ட்ரூன்னு இருக்கும். இல்லைன்னா ஃபால்ஸ். இதோட அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான். நம்ம ஈக்குவல் டு போட்டா வந்து எப்படி ஆர் ஈக்குவல் டு போட்டா வந்துட்டு எனக்கு ஈக்குவல் டு போட்டா எனக்கு 2 மேட்ச் பண்ணி பார்க்கும். 2 ஈக்குவலா இருந்தா ட்ரூ வரும். இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். அந்த மாதிரி தான். இங்க வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டா வந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ. இல்லைன்னா ஃபால்ஸ். அவ்வளவுதான். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த எக்ஸிஸ்ட் போறதுனால எப்படி வந்து எனக்கு இந்த கொரி மாறும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ரோ எடுத்துக்குமா? ஒரு ரோ எடுத்து இந்த கஸ்டமர் ஐடி 1ன்னு இருக்கும். இந்த 1 வச்சு இந்த சப் கொரிய வந்து அத ரன் பண்ணிரும். ரன் பண்ணிட்டு எனக்கு என்ன அவுட்புட் தரும்? இங்க நம்ம 1 ரன் பண்ணி பார்க்கலாமா? 1 போடுறேன். அதாவது இந்த 1ங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? இந்த டேபிள்ல இருந்து வந்துச்சு. பட் வந்து நான் உங்களுக்கு அத நான் ரன் பண்றப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்டர்னலா போய்லாம் காட்ட முடியாது. சோ அதுக்காக நான் டீபக் பண்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்க ரன் பண்றேன். இப்ப எனக்கு என்ன 2 ரிசல்ட் தருதா? எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரிசல்ட் வந்தா போதும். எனக்கு இந்த எக்ஸிஸ்ட் வந்து ட்ரூன்னு வரும். சோ இது எத மீன் பண்ணுது? இங்க இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி மேட்ச் ஆகுதான்னு பாக்குது. இருக்கு. மேட்ச் ஆகுது. அப்ப என்ன பண்ணும்? ஓகே ட்ரூ. அப்ப எனக்கு இந்த கஸ்டமர் எடுத்துக்கலாம் நானு. சிம்பிளா சொல்லப்போனா இப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரோ எடுக்கும். இந்த 1 வந்து இந்த டேபிள்ல இருக்கான்னு பாக்குது. இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் என்ன பண்ணுது? அந்த 1 வந்து இதுக்குள்ள பாஸ் பண்ணி ஒவ்வொன்னா மேட்ச் பண்ணி பார்க்கும். எனக்கு எதோட மேட்ச் ஆச்சுன்னா, எனக்கு எதோட மேட்ச் ஆகுதோ அப்ப வந்து அந்த ரிசல்ட்ல எடுத்து கொண்டு வந்து குடுக்கும். இங்க வந்து நான் செலக்ட் வந்து கஸ்டமர் ஐடி எடுத்திருக்கேன். சோ கஸ்டமர் ஐடி மட்டும் எடுத்து குடுக்கும். அவ்வளவுதான். ஓகே. நான் கொஞ்சம் வேகமா பேசுற மாரி இருக்கு. கொஞ்சம் நான் மெதுவா பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே. சோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. இந்த எக்ஸிஸ்ட் எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாரி எக்ஸிஸ்ட் எப்படி வொர்க் ஆகுது? அது இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகுது. அது இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் எதுக்கு கஸ்டமர் ஐடி எடுத்து செக் பண்ணணும்? ஜஸ்ட் எனக்கு ஏதோ ஒரு டேட்டா வந்தா போதும். நான் அதுக்காக என்ன பண்றேன்? இத 1ன்னு மாத்திக்கிறேன். இங்க 1ன்னு போட்டா என்ன ஆகும்னா, ஜஸ்ட் வந்துட்டு அங்க இங்க வந்து எனக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு அவுட்புட் வந்து 1ன்னு வரும். இல்லைன்னா வராது. அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரன் பண்றேன் பாருங்களேன் நானு. எனக்கு 1ன்னு வருதா? அதாவது இங்க வந்து கஸ்டமர் ஐடி நம்ம 2ன்னு கூட போடுவோம். எனக்கு கஸ்டமர் ஐடி 2 இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறேன். சோ ரன் பண்றேன். எனக்கு 1ன்னு தான் வரும் எப்பயும். எனக்கு அந்த கஸ்டமர் ஐடி வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் வந்தா போதும். இங்க எத்தன நம்பர் ஆஃப் ரோஸ் வரப்போதோ, அத்தன நம்பருக்கு ஈக்குவலன்ட்டா வந்து எனக்கு 1ங்கிற டேட்டா வரும். அவ்வளவுதான். நீங்க 1 போட்டா. சோ இப்படி 1 போடுறது மூலியமா என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் ஐடி போய் நான் எடுக்கிறதுக்கு பதிலா, நான் டைரக்ட்டா வந்து நான் ஒரு ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூ குடுக்குறது மூலியமா வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ அதுக்காக நம்ம 1 யூஸ் பண்றோம். சரியா? ஓகே. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்து இத எடுத்துட்டு நான் அதே மாரி சி டாட் கஸ்டமர் ஐடிய போட்டுக்கிறேன். ஓகே. நான் ஃபுல்லா இன்னொரு வாட்டி சொல்றேன் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ஃபுல்லா ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு அதே வந்து கெவின், ஜான் வரும். நான் நேம் மட்டும் எடுத்தேன்னா, எனக்கு அதே கெவின், ஜான் வரும். எனக்கு அவுட்புட் கரெக்ட்டா வருது. நான் இந்த கொரி ரன் பண்ணாலும் எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2க்கும் சேம் அவுட்புட் வருதா? பட் வந்து 2 வேற வேற. இது வந்து கோரிலேட்டட் சப் கொரி. இது வந்து ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க நார்மல் சப் கொரில அச்சீவ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணி சொல்லிக் குடுத்தேன்ல அந்த மாரி. ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துருவோம் குயிக்கா. இத ஃபுல்லா எடுத்துக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க அவுட்டர் கொரி தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அவுட்டர் கொரியில இருக்கிற ஒரு ரோ மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். இத மட்டும் எடுத்துக்கும். இதுல ஒரு ரோ மட்டும் எடுத்து, இந்த செலக்ட்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் வந்து கடைசியா தான் ரன் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேபிள மட்டும் எடுத்துக்கும். இந்த டேபிள ஃபுல்லா எடுத்து அதுல ஒரு ரோ மட்டும் எடுத்துக்கும். இந்த ஒரு ரோ வச்சு இந்த கொரிய ரன் பண்ணும். இந்த கொரிய என்ன பண்ணும் எனக்கு? இந்த கஸ்டமர் ஐடி 1 வந்து இந்த ஆர்டர் டேபிள்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கஸ்டமர் ஐடியோட மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகும். அப்ப என்ன பண்ணும்? எத்தன வாட்டி மேட்ச் ஆகுதோ அத்தன வாட்டி எனக்கு 1 வரும். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி மேட்ச் ஆனா கூட போதும். எனக்கு ஒரு ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம் அங்க. சோ எனக்கு ஒரு வாட்டி மேட்ச் ஆகும். அப்ப எனக்கு இங்க 1ன்னு சொல்லி ரிசல்ட் வந்துரும். அந்த 1 என்ன பண்ணும்? எனக்கு இங்க வந்து ரிசல்ட் வந்தா போதும். எனக்கு ஏதோ ஒண்ணு வந்தா போதும். அப்ப என்ன பண்ணுது? எக்ஸிஸ்ட் என்ன பண்ணும்? இந்த கஸ்டமர் ஐடி 1க்கு வந்து இங்க வந்து ஏதோ ஒரு டேட்டா இருக்கா? இல்லையான்னு பார்க்கும். இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க நேம வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். சோ இந்த ஜான வந்து எடுத்துக்கும். அடுத்து கெவினுக்கு அதே மாரி தான். கஸ்டமர் ஐடி 2 எடுத்துக்கும். 2 இங்க பாஸ் பண்ணி எனக்கு டேட்டா இருக்கா? இல்லையான்னு பார்க்கும். இருக்கும். சோ அதையும் எடுத்துக்கும். அடுத்து 3, 4, 5. 3, 4, 5க்குலாம் வந்துட்டு இங்க எந்த டேட்டாவுமே வராது. சோ எக்ஸிஸ்ட் வந்து எனக்கு ஃபெயில் ஆயிரும். ஃபால்ஸ் ஆயிரும். சோ அப்ப வந்து எனக்கு அந்த ஐடிலாம் எடுத்துக்காது இங்க.
நீங்க எக்ஸிஸ்ட் இல்ல நாட் எக்ஸிஸ்டும் போடலாம். சரியா? நாட்னா வந்து இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இங்க நான் நாட் போடுறேன் பாருங்க. எனக்கு இப்ப 3, 4, 5 மட்டும் வரும் பாருங்களேன். இங்க பாருங்க ஆண்டி, ஆலன் அதாவது யார் யார் ஆர்டர் பண்ணலையோ அவங்களோட நேம்லாம் வருது பாருங்க. அவ்வளவுதான். புரியுதா? ஸோ இந்த எக்ஸிஸ்ட் வந்து இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கோரிலேட்டட் சப்கொரி. இது வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அக்ரிகேட்டட் வேல்யூவோட கம்பேர் பண்றதுக்காக வந்துட்டு நம்ம கோரிலேட்டட் யூஸ் பண்ணலாம். நிறைய யூசேஜ் இருக்கு ஆக்சுவலா. நான் வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு 2 மட்டும் சொல்லி தரேன் போதும். நீங்க வந்துட்டு மீதி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்குவோம். நம்ம எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம்ல செல்ஃப் ஜாயினுக்காக. ஓகே. இதுல வந்து நான் என்ன பண்றேன், குயிக்கா வந்துட்டு ஒரு 2 காலம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் மீதியெல்லாம் உங்களுக்கு லேட்டர் வீடியோஸ்ல கவர் பண்றேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதை கவர் பண்றதுக்காக சும்மா ஆட் பண்றேன். ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியில் ஏதாவது அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் எம்ப்ளாயீஸ் செட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 1 இங்கே வந்து 2 எங்கே நாட் ஈக்குவல் டு. ஓகே. இப்போ என்ன இருக்கு அவுட்புட் இங்கே? ஓகே. இவங்க 2 பேருக்கு அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து சேலரி வந்துட்டு சேலரி 100 வேர் எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஒரு 100 இங்கே வந்து எம்ப்ளாயி ஐடி வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கோனா ஜஸ்ட் நான் அந்த டேட்டா மட்டும் டம்மியாக வந்து இன்செர்ட் பண்ணுறேன் அவ்வளோதான். சரியா? ஓகே. இப்போ வந்து டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு என்ன என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்க. இது டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்லி மீன் பண்ணுது. இப்போ இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் 1 சேர்ந்தவங்க, இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் 2 இவங்க 2 பேருமே. எனக்கு எந்தெந்த எம்ப்ளாயிலாம் வந்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி விட அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெவினும் ஆண்டி வந்துட்டு சேம் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க 2 பேரும் சேம் டிபார்ட்மெண்ட்டா? ஸோ இவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ? 100, 50 வந்து 150, அதில் பாதி வந்து 75 வரும். ஸோ இவங்க 2 பேருக்கு ஆவரேஜ் சேலரி வந்து 75. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் 2ல வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு 75 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்களோ சேலரி, அவங்களோட டீட்டெயில் மட்டும் வேணும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் 1க்கும் டிபார்ட்மெண்ட் 1ல வந்து யாரெல்லாம் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் 1ல வந்து ஆவரேஜ் சேலரி விட அதிகமாக வாங்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவங்களோட ஆவரேஜ் சேலரி எவ்வளவு இருக்கும்? இங்க வந்து ஒரே அந்த 1ஆம் நம்பர் டிபார்ட்மெண்ட் ஐடியில் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ 100 டிவைட் பை 1ன்னு போட்டால் 100 தான் வரும். ஸோ 100 விட அதிகமாக வாங்குற யாரும் இல்லை. ஸோ அப்போ இங்கே யாரும் வரக்கூடாது. எனக்கு அவுட்புட் என்ன வரணும்னா இது மட்டும் தான் வரணும். இந்த ரோ மட்டும் தான் வரணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு கோரிலேட்டட் சப்கொரி எழுதுறேன். இதை வந்து நம்ம வேற வே மூலியமா அச்சீவ் பண்ணலாம். நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல இப்போதைக்கு. ஏன்னா டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுது. நீங்க நான் போட்டு காமிக்கிற கோரிலேட்டட் மூலியமா நீங்க வேற எந்த வே மூலியமா அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த டேபிள் அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் தேவைப்படாது இப்போதைக்கு. ஓகே. இப்போ வந்து எனக்கு என்ன தேவை? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி கிரேட்டர் தென் எனக்கு எந்த சேலரி விட அதிகமாக இருக்கணும்? அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி விட. ஸோ என்ன பண்ண டிபார்ட்மெண்ட்டோட சேலரி கண்டுபிடிக்கிறக்கா இங்கே வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதே எம்ப்ளாயீஸ் டேபிள் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு இங்கே வந்து இது E1ன்னு சொல்லி வச்சுக்குவோம் நம்ம. இது கிட்டத்தட்ட வந்து செல்ஃப் ஜாயின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து E2. ஓகே. இப்போ எனக்கு E1 E2 டாட் எம்ப்ளாயி ஐடி வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எனக்கு E1ஓட மேட்ச் ஆகணும். ஓகே. இங்கே வந்துட்டு எனக்கு ஆவரேஜ் சேலரி மட்டும் இருந்தால் போதும். ஆவரேஜ் ஆஃப் சேலரி. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க. பாருங்க எனக்கு கெவின் மட்டும் வருதா? நான் ஃபுல்லாக ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் சொன்னேன்ல எனக்கு யார் மட்டும் வரணும்? எனக்கு கெவின் மட்டும் தான் வரணும்னு சொன்னேன். ஸோ எனக்கு கெவின் மட்டும் கரெக்டாக வருது அவுட்புட். ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் பாருங்க. ஓகே. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை சேர்த்து ரன் பண்ணிக்கிறேங்க. எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு. என் ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே. இது மொத்தமாக எடுத்துக்கும். எடுத்து என்ன பண்ணும்? அதோட சேலரி வந்து இந்த சப்கொரியிலிருந்து வரக்கூடிய சேலரியை விட அதிகமாக இருக்கணும். ஓகே. எனக்கு சப்கொரியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரியணும். அதே மாதிரி இந்த கோரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்? இந்த எம்ப்ளாயி டேபிள் இருந்து ஒவ்வொரு ரோவா தான் எடுத்து ப்ராசஸ் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோவை எடுக்கும். இந்த ரோவை எடுக்கும்போது இவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது இந்த ஜான் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு சொல்லி தெரியணும். அப்போ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எனக்கு இந்த சப்கொரிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த ரோவை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஓகே. இந்த ரோல இந்த ஜானுங்கிறவன் வந்துட்டு அவனோட டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களோட ஆவரேஜ் சேலரியை விட அதிகமாக வாங்குறானா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். அப்போ வந்து இவன் வந்துட்டு இவனோட சேலரி எடுத்துக்காச்சு. இவன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களாம் எத்தனை பேர் எனக்கு எப்படி தெரியும்? அவனோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எங்கெங்க மேட்ச் ஆகுதோ அவங்க எல்லாமே வந்து அவன் டிபார்ட்மெண்ட் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்றேன் நான்? வேர் சேலரி கிரேட்டர் தென் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கே பாஸ் பண்றேன். இங்க என்ன பண்ணுது? அதே டேபிள்ல வந்து ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்குது. ஆனா எதுக்கு கண்டுபிடிக்குது? இந்த வெளியே ஒரு அவுட்டருக்கு ஒரு ரன் ஆச்சுல, ஏதோ ஒரு ரோக்கு தான் ரன் ஆயிருக்கும். அந்த ரோ என்ன? இந்த ரோ. இந்த ரோல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடியோட ஆவரேஜ் சேலரி தான் இங்க கண்டுபிடிக்குது. ஸோ இப்போ
ஃபர்ஸ்ட் இந்த ரோ ரன் ஆகும்போது எப்படி இருக்கும்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இங்க இருக்கும் அவ்வளவுதான். ஸோ எனக்கு 1வது டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ அதை கண்டுபிடிக்கும். அந்த சேலரியை விட இவன் அதிகமா வாங்குறானான்னு பார்க்கும். அவன் வாங்கல அப்ப என்ன ஆகும், எனக்கு இது ஸ்கிப் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த ரோ எடுத்துக்கும். இந்த ரோவை எடுத்து இவனோட டிபார்ட்மெண்ட் ஐடினா 2. ஸோ 2 வந்து இங்க பாஸ் பண்ணும். ஸோ இங்க வந்து இப்போ 2ன்னு போட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், டிபார்ட்மெண்ட் ஐடி எங்கெங்கெல்லாம் 2ன்னு இருக்கோ அதோட எல்லா சேலரி எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். அதாவது கோரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் அவுட்டர் கொரியில இருக்கிறது மட்டும்தான் வந்து ரோ பை ரோவா எடுத்து ப்ராசஸ் பண்ணும். பட் இன்னர் கொரி வந்து இந்த வெளியே ரன் ஆன ஒரு ரோவோட டேட்டாவை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள வந்துட்டு எனக்கு மல்டிபிள் ரோஸை ப்ராசஸ் பண்ணும். சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எனக்கு 2ங்கிறது வந்து ஐடிங்கிறது வந்து நிறைய இடத்துல மேட்ச் ஆகும். ஸோ அவங்களோட எல்லா டேட்டாவை எடுத்து அவங்களோட ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சு அந்த சேலரியை விட இவன் அதிகமா வாங்குறானா, ஆமா வாங்குறான், அப்ப வந்து இவனோட டேட்டா வந்து எனக்கு இங்க ஆட் ஆயிரும், ரிசல்ட்ல ஆட் ஆயிரும். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூஸை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்துட்டு, அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்கொரியோட யூசேஜ் வந்து நமக்கு இருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல ஆமா எனக்கு சேலரி வந்து அவனோட டிபார்ட்மெண்ட் சேலரியை விட அதிகமா இருக்கணும். ஆமா அப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி போடுறது ஓகே. இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்து விட்டுட்டு நான் இதை மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு செல்ஃப் கண்டென்ட் கொரியா மாறிடும். ஏன்னா வந்துட்டு இந்த கொரி வந்து இதோட எந்த டிபெண்டன்ஸும் இல்லை. ஸோ நான் தனியாக ரன் பண்ணாலும் எனக்கு வந்துடும். ஓகே பட் எனக்கு என்ன பண்ணும், எனக்கு இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ராசஸ் பண்ணாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டை எடுத்து மொத்த ஆவரேஜ் சேலரி கொண்டு வந்து கொடுத்துரும். பட் எனக்கு அது வேண்டாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வரக்கூடிய ஆவரேஜ் சேலரியை விட அவன் வந்து அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் வந்து அதிகமா வாங்குறானான்னு சொல்லி பார்க்கணும். அப்ப எனக்கு இங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இதுக்குள்ள தேவைப்படுது. ஸோ அப்ப நான் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை இதுக்குள்ள பாஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இங்க அன்டூ பண்றேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து கோரிலேட்டட் சப்கொரி சரியா. அவ்வளவுதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூசேஜ் இருக்கு. நம்ம செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ற இடத்துல வந்துட்டு நம்ம கோரிலேட்டட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்கு. நான் எல்லாத்தையும் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்டு வந்தா வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி எல்லாமே வந்து எல்லா டைமும் யூஸ் ஆக போறதும் இல்லை. ஸோ நீங்க எந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு சிலது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு போது பேசிக்கா நம்ம லேட்டரா வந்துட்டு நம்மளோட யூஸ் கேஸ்க்கு வந்துட்டு ஒரு வேலை வந்து வேற ஏதாவது சினாரியா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த மாதிரி வந்து கொரியர் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா. ஓகே ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ இந்த கோரிலேட்டட் கொரினா இவ்வளவுதான். அதே மாதிரி வந்துட்டு இந்த சப்கொரிக்கும் ஜாயினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அது வந்து நான் சொல்லி தந்துடுறேன் இந்த வீடியோலயே. ஜஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட் தான் இருக்கும், நிறைய இருக்கு ஆக்சுவலா. பட் வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லி தரேன் சரியா. ஓகே நம்ம இங்க பார்த்தோம்ல இந்த கொரியை வந்துட்டு நம்ம ஜாயின் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குயிக்கா போடுறேன். நிறைய செலக்ட் நேம் ஃப்ரம் இங்க வந்துட்டு ஜாயின் ஆர்டர்ஸ் ஆன். ஓகே ஸோ இதுதான் நம்ம ரன் பண்ணோம். ஓகே இங்க வந்து டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஜாயின், இது வந்து கோரிலேட்டட் சப்கொரி. சப்கொரி மொத்தத்துல சரியா. இதோட டைப்லாம் விட்டுருங்க. நம்ம இப்போதைக்கு வந்து மெயினா சப்கொரி ஜாயினுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்க போறோம். ஸோ ஜாயினை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வந்து எப்பயுமே வந்து ஒரு டேபிள் ரிசல்ட்டை மட்டும் தான் அவுட்புட்டா கொடுக்கும். எப்பயுமே வந்து ஒரு வேல்யூ கொடுக்க சான்ஸே இல்லை. பட் சப்கொரி அப்படி பண்ணாது. எனக்கு ஒரு வேல்யூவும் கொடுக்கும், மல்டி வேல்யூவும் கொடுக்கும், டேபிளாவும் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் டிஃபரன்ஸ். எனக்கு சப்கொரி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுக்க சான்சஸ் இருக்கு, மல்டி வேல்யூவும் கொடுக்கும், டேபிள் வேல்யூவும் கொடுக்கும். பட் ஜாயினை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து எனக்கு டேபிளா தான் கொடுக்கும். அதாவது எனக்கு ஜாயின் வந்து மேட்ச் ஆகலைன்னா எனக்கு ஒரு ரெக்கார்டு கொடுக்க சான்ஸ் இருக்கு, 2 ரெக்கார்டு கொடுக்க சான்ஸ் இருக்கு. பட் வந்து அந்த டேபிள் ஃபார்மேட்ல மட்டும்தான் இருக்கும். டேபிள் ஃபார்மேட் மீன்ஸ் எனக்கு ஃபிக்ஸ்டா தெரியாது. எனக்கு ஒரு வேல்யூ தான் வருமா 2 வேல்யூ தான் வருமான்னு எனக்கு எப்பயுமே தெரியாது. பட் நான் எனக்கு சப்கொரியை பொறுத்த வரைக்கும் என்னால் டிஃபைன் பண்ண முடியும்ல. எனக்கு இங்க வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா எனக்கு சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் வரும். அதே மாதிரி ஒரே ஒரு காலம் யூஸ் பண்ணா எனக்கு மல்டி வேல்யூ அந்த காலத்துல வந்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் தான் வரும். ஒருவேளை 2-3 காலம் யூஸ் பண்ணா எனக்கு ஒரு டேபிள் ரிசல்ட்டா வரும். பட் எனக்கு இங்க அப்படி இல்லை. எனக்கு எப்பயுமே வந்து டேபிள் ரிசல்ட்டா தான் வரும். ஏதாவது ஒரு சினாரியோல வந்துட்டு எனக்கு ஒன்னு சிங்கிள் வேல்யூவோ மல்டி வேல்யூ வர சான்ஸ் இருக்கு சரியா. அது வந்து அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டாவை பொறுத்து. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க வந்து டிஸ்டிங்க்ட் எடுத்து விட்டுறேன். இப்போ இங்க ரன் பண்ற பாருங்க. எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ வருதா ஜானுக்கு 2 வாட்டி. பட் இதுல பாருங்க எனக்கு ஜாயின் 2 வாட்டி வருதா, ஒரு வாட்டி தான் வருது. ஏன் அப்படி வருது? ஏன்னா வந்து ஒரு ரோ வந்து மல்டிபிள் ரோவோட மேட்ச் ஆக சான்சஸ் இருக்கு எனக்கு ஜாயின் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமர் 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு 2 வாட்டி அந்த நேம் வரும். பட் இங்க அப்படி இல்லை. எனக்கு இங்க நம்ம இருக்கா இல்லையான்னு தான் சொல்லி செக் பண்ண போறோம் ஜாயினை பொறுத்த வரைக்கும், சரி சப்கொரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல வந்து டூப்ளிகேட் வரக்கு சான்சஸ் இல்லை. அதாவது அதுவும் வந்து டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, அந்த டேட்டாவோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லி தான். பட் மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு சப்கொரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டூப்ளிகேட் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஜாயின்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு டிஃபரன்ஸ். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது சப்கொரி வந்து ஒரு சில நேரம் நல்லா பண்ணும், ஜாயின்ஸ் வந்து ஒரு சில நேரம் நல்லா பண்ணும். ஸோ அது எப்போ எப்படி பண்ணும்னா, எனக்கு டேபிள்ல வந்து டேட்டா கம்மியா இருக்குன்னா வந்துட்டு எனக்கு சப்கொரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் சரியா. அதே டேட்டா அதிகமா இருந்தா எனக்கு ஜாயின்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்துட்டு
டேபிள்ஸ்ல வந்து நம்ம இண்டெக்ஸ்னு சொல்லி ஒன்று அப்ளை பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த டேபிள்ல நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷனை வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அடிஷனல் கான்செப்ட். சரியா? அது வந்து நான் உங்களுக்கு லேட்டரா கவர் பண்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இண்டெக்ஸ்லாம் இருக்கும்போது எனக்கு ஜாயின் வந்து நல்லா ஃபாஸ்டா வந்து பெர்ஃபார்ம் ஆகும். பட் சப்கொரி அப்படி இல்ல. எனக்கு சப்கொரியில வந்துட்டு அந்த இண்டெக்ஸ் வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டையுமே கிரியேட் பண்ணாது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஸ்லோவா ரன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு லார்ஜ் டேட்டா செட்ல வந்து ஜாயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். சப்கொரி வந்து எனக்கு ஸ்மாலர் டேட்டா செட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ இது வந்து தேர்ட் டிஃபரன்ஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்கொரியை பொறுத்தவரைக்கும் எனக்கு மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்து நீங்க டேட்டாவை எடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல. இப்ப இங்க இதுவே எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்துட்டு நானு எந்தெந்த கஸ்டமர்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இங்க வந்துட்டு நான் ஓ டாட் அமௌண்ட் எடுத்தா எடுக்கலாம். இப்ப வந்து ஓ டாட் அமௌண்ட்ன்னு போட்டேன்னா, எனக்கு அதோட அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க எனக்கு ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லி தெரியுது. பட் சப்கொரி பொறுத்தவரைக்கும் எனக்கு மல்டிபிள் டேபிள்ஸ் ரிசல்ட் எடுக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன்? சப்கொரிங்கிறது வந்து ஒரு ஹெல்ப்பர் கொரி. ஜஸ்ட் வந்துட்டு மெயின் கொரிய வந்து சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுமே தவிர, மெயின் கொரிக்கு ரிசல்ட்ட வந்து பாஸ் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு எனக்கு சப்கொரியில வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேர் ஃபில்டர்ல, ஹேவிங் ஃபில்டர்ல அந்த மாரி கேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டைரக்ட்டா வந்து இதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்ட எடுத்து நீங்க செலக்ட்ல யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு சில கேஸ்ல யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு நம்ம டெரிவேட்டிவ் டேபிள்ஸ் அண்ட் தென் வந்து சிடிஇ காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் அந்த மாரி நேரத்துல யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து நான் லேட்டரா சொல்லித் தரேன். பட் அது வந்து சப்கொரியோட ஒரு அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ் அதெல்லாமே. பட் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச அளவு சப்கொரி வந்துட்டு இந்த டேட்டாவை பாஸ் பண்ணாது. ஸோ அதே மாதிரி நம்ம மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்து டேட்டாவை எடுக்க முடியாது. ஒரு டேபிள் இருந்த மாதிரி தான் டேட்டாவை எடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சப்கொரிஸ்க்கும் ஜாயின்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு ஒண்ணு கேட்கலாம். எப்ப வந்து நம்ம ஜாயின் யூஸ் பண்ணணும், எப்ப வந்து நம்ம சப்கொரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் 4 டிஃபரன்ஸ் சொன்னேன்ல, அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 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 4 டிஃபரன்ஸை வந்து நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு இந்த 4ஐயும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒண்ணு சொல்லித் தரேன். எப்ப வந்து இத யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நீங்க இன்னொரு டேபிள ஜாயின் பண்ணி ஃபில்டர் மட்டும் பண்ண போறீங்களோ, அங்கெங்கெல்லாம் வந்து சப்கொரிஸ் போயிருங்க. அதாவது நான் ஒரு டேபிள் இருந்தா டேட்டா எடுக்க போறேன். பட் வந்து எனக்கு அந்த கொரிய வந்து சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு வேற ஒரு டேபிள்ல வந்து ஒரு ஆப்பரேஷன் தேவைப்படுது. பட் அந்த டேபிள்ல இருந்து நான் எந்த ஒரு டேட்டாவும் எடுக்க போறது இல்லைன்னா, நீங்க கண்ண மூடிட்டு சப்கொரி போயிருங்க. ஏன்னா வந்துட்டு இங்க பாத்தீங்களா, இப்ப இந்த ஆர்டர் டேபிள்ல வந்துட்டு நான் இந்த கஸ்டமர் நேம் எடுக்கிறதுக்காக வந்து சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுதே தவிர, இந்த ஆர்டர் டேபிள்ல இருந்து நம்ம எதுவுமே எடுக்க போறதில்ல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு சப்கொரி தான் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். சோ நீங்க கண்ண மூடி சப்கொரி சூஸ் பண்ணிடலாம். இல்ல எனக்கு இந்த ஆர்டர் அமௌண்ட் தேவை. எனக்கு ஆர்டர் சம்பந்தப்பட்ட டீடைல் எனக்கு தேவைன்னா, நீங்க கண்டிப்பா ஜாயின் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. சோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். அதாவது மோர் தென் ஒன் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா ஜாயின். எனக்கு ஒரே டேபிள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண போறேன். பட் மல்டிபிள் டேபிள வந்து நான் யூஸ் பண்ண போறேன். அதாவது என்னோட மெயின் கொரிக்கு சப்போர்ட்டிங் கொரியா வந்து அந்த டேபிள் யூஸ் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சப்கொரி யூஸ் பண்ணுங்க. சரியா? அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் வந்து சப்கொரிஸ்க்கும் ஜாயின்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ். அதே மாதிரி சப்கொரியில வந்து நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட் இருக்கு. நான் ஓனா நெக்ஸ்ட் கவர் பண்றேன். இப்போதைக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை வந்துட்டு நான் வேகமா பேசுன மாரி தான் எனக்கும் தெரியுது. நான் முடிஞ்ச அளவு வந்து நான் மெதுவா பேச ட்ரை பண்றேன். அதே மாரி இதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓனா ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களால வந்து சால்வ் பண்ண முடியலன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? ஓகே. இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். இதே மாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.